யாருக்குன்னு தெரியுதா இவ்வளோ அர்ச்சனை? யாருக்கு? நம்ம அண்ணன் சேகர் பாபுக்கு தான். மனுஷனாக பிறந்தா சோறு தின்னணும், சோத்தில் உப்பு போட்டு தின்னணும். நீ சோத்தை தின்றியா வேறு எதையாவது தின்றியா அப்படின்னு சொல்லிட்டு துப்புரவு தொழிலாளர்கள் அண்ணன் சேகர் பாபுவை அர்ச்சனை செஞ்சுட்டு காவல் நிலையத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஊதிய உயர்வு கேட்டு, பணி நிரந்தரம் கேட்டு உடனே துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம்னு சொல்லி ஒன்று அறிவித்தாலே போதும், உடனே ஒரு வேன் எடுத்துகிட்டு 6 போலீஸை கூப்பிட்டுட்டு நேராக போயிட்டு அவங்கவுங்க வீட்டில் விடிய காலையில் நைட்லேருந்து தூக்கிட்டு நேராக கல்யாண மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. துப்புரவு தொழிலாளர்களை கைது செஞ்சு அழைச்சிட்டு போகிற இந்த வேனில் தான் சேகர் பாபுக்கு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே போகிறாங்க துப்புரவு பணியாளர்கள். இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த துறையோட அமைச்சர் KN நேரு. ஆனால் KN நேருவை பொறுத்தவரையிலையும் இந்த துறையை கண்டுக்கிறதே கிடையாது, குறிப்பாக சென்னை மாநகராட்சி. ஏன்னா ஒட்டுமொத்த சென்னை மாநகராட்சியும் மேயர் பிரியாவும் இந்த சேகர் பாபுவும் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு தான் சொல்லப்படுது. அதனால் வந்து சேர வேண்டியது KN நேருக்கு வரவில்லை என்பது ஒரு கோபம் இருந்தாலும், சரியான முறையில் சேகர் பாபு சரியான தகவல்களை KN நேருவுக்கு சொல்லுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் அழைத்து செல்லும் இந்த துப்புரவு பணியாளர்கள் சேகர் பாபுக்கு சாபத்தை அள்ளி தெளித்து கொண்டே செல்கிறார்கள். எங்களுக்கு தன்னோட பள்ளி இருக்குது, ஓட்ட போட்டு ரோட்ல உட்கார வச்சுட்டாரு. இது வரைக்கும் வந்து எங்க குறைய கேட்டியா? எப்படி வருவேன்? வித்துட்டு எங்களை தான் வித்துட்டு எப்படி வருவேன்? வர வச்சோம், எங்களுக்கு நல்லது பண்ணுவேன். வெட்டா பாரு, நல்லா வச்சு செஞ்சுட்டேன், நல்லா வச்சு செஞ்சுட்டேன்.